பூ விக்கிற பாட்டி பஸ்ல போகும்போது, "நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். என்னை எழுப்பி விட்டுருன்னு" சொல்லி ஒரு வாலிப பையன்கிட்ட சொல்லிட்டு தூங்கிட்டாங்க. அவனும் ரொம்ப இதா, "நான் அலாரம் வச்சுக்கிறேன் பாட்டி. நான் உங்கள எழுப்பி விடுறேன் பாட்டின்னெல்லாம்" சொல்லிட்டு அவனும் தூங்க விட்டுட்டான். பாட்டி காலையில 7 மணிக்கு பஸ்ல இருந்து எந்திரிச்சு, சரியான திட்டு அந்த பையன. "ஏன் இப்படி பண்ணுன? நான் தான் உன்ன சொன்னேன்ல. நீ அத்தன தடவ சொன்னியே என்னை எழுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு. என்னை ஏன் எழுப்பி விடலன்னு" சொல்லிட்டு அவ்ளோ திட்டு திட்டுனாங்களாம். அப்போ அவன் அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, அங்க இருக்கிற பஸ்ல இருக்கிற மத்த பயணிகள்லாம் இருந்துட்டு, "ஏன் இப்படி பண்ணிட்ட தம்பி?" அப்படின்னு கேட்டோன்னே, "இல்ல, இவங்க இங்க இருக்காங்க அப்படின்னா, இவங்கன்னு நெனச்சு இன்னொருத்தங்கள நான் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டேனே, அவங்க யாரு? அவங்க என்னை எப்படி திட்டிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொன்னானாம். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. "கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும்." நம்ம பல நேரங்கள்ல ரொம்ப சரியா செய்றோம்னு நெனச்சு, பல காரியங்கள்ல தவறிர்றோம். அதனால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். அடுத்தவங்களும் நம்ம மூலமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு கர்த்தரிடத்துல ஞானத்த கேட்போம். அவர் நம்மள ஞானமாய் நடத்துவார். காட் பிளெஸ் யூ.